கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு 29/7/2026 மாலை சரியாக 5:30 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் காற்று தான், பயங்கரமான காற்று தான். சரிங்களா? அப்படியே என்ன சொல்லனே தெரியல. வெளியே எங்கேயும் போகலை, போகிறதுக்கு வழியும் இல்லை. சரிங்களா? வழி இருந்தாலும் நான் எங்கே காத்து இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு என்னோடு பேசி இருக்கிறார். சரிங்களா? ஆகவே இங்கே தான் இருந்தேன். கொஞ்சம் கஞ்சி வச்சேன் அன்பானவர்களே. சரிங்களா? தொடர்ந்து அப்படியே மனவேதனையோடு ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு இருந்தேன். ஆண்டவரே, என்ன செய்ய, சூழ்நிலை இப்படிலாம் இருக்குதே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரை பார்த்து அவர்கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருந்தேன். ஆண்டவரே, என்ன செய்ய அப்படின்ட்டு. அப்போது ஆண்டவர் எனக்கு சொன்னார், நான் உன்னை நம்பி உலகத்தில் யார்கிட்டையுமே கொடுக்காத இவ்வளோ பெரிய ஊழியத்தை உன்னை நம்பி தந்திருக்கிறேன். சரியா? அதனால் உன்னை நான் சாக விட மாட்டேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உன் கூட தான் நான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகி போய் விடலை, உன்னோடு கூட தான் நான் இருக்கிறேன். சரியா? உன்னை சாகிறதுக்காக நான் தெரிந்து கொள்ளவில்லை. சாகிறதுக்காக தெரிஞ்சு கொண்டது எப்போவோ நீ ஒன்று நான் செத்துப்போ அப்படின்னு விட்டுருப்பேன். எத்தனை வயசு வரை ஒன்றை விட்டு வச்சுருக்க மாட்டேன். சரியா? அதனால் நான் சாகிறதுக்கு நான் தெரிந்து கொள்ளவில்லை. நீ பேசுகிறது தான் இருக்கட்டும். உன்னுடைய சூழ்நிலைகள் இதெல்லாம் உனக்கு விட்னஸாக இருக்கும். அந்த வீடியோலாம் விட்னஸாக இருக்கும், சாட்சியாக இருக்கும். அதனால் அது பிரச்சனை இல்லை. அதனால் நான் உனக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறேனோ அதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் என்னோடு பேசினார். சரியா? ஆனால் நீ உன் இஷ்டப்படி எதையும் செய்யக்கூடாது, உன் விருப்பப்படி நீ எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல. சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, என்னுடைய விருப்பத்தின்படி தான் நீ செய்யணும். நான் உனக்கு என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ செய்யணும். கொஞ்சம் கூட உன் இஷ்டத்துக்கு நீ செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோட பேசினார். சரி ஆண்டவரே, அப்படின்னா நான் என்ன ஏன் இஷ்டப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வெளியே கொண்டு போனவொன்னே நீ திரும்ப உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு என்னோட பேசினார். சரிங்களா? நான் வெளியே கொண்டு போயிருக்கேன். ஆகவே திரும்ப அவனை நீ உள்ளே கொண்டு வரக்கூடாது. திரும்ப அவனுக்கு நீ ஏதாவது அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்லாம் நீ செய்யக்கூடாது என்று ஆண்டவர் என்னோடு பேசினார். திட்டவட்டமாக பேசினார். சரி ஆண்டவரே, நான் இனி அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன். அப்புறம் உன் மனசில் நீ சில காரியங்களை தீர்மானிச்சிருக்க. பொருளாதார ஆசீர்வாதம்லாம் உனக்கு வந்த உடனே கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்க. ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆண்டவரே, ஒரு கார் தாரும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா? நீ கார் வாங்கணும், கார் வாங்குவேன் அப்படின்லாம் நீ நினச்சிட்டு இருக்கிற. கார்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் என்னோடு பேசினார். சரியா? கார் வாங்கக்கூடாது நீ என்று பேசினார். சரியா அன்பானவங்களே? அப்புறம் கார் உனக்கு எதுக்கு? நீ தனி ஆளாக இருக்கிற. உனக்கு நான் நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கேன்.
கார் தேவையில்லை. அப்படியே எங்கேயும் போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆட்டோ பிடிச்சிப்போ, வாடகையை கொடுத்துரு. ஒரு காரை பிடிச்சிப்போ, வாடகையை கொடுத்துரு. சரியா? உனக்கு சொந்தமாக கார்லாம் தேவையில்லை, கார் வாங்கக்கூடாது அப்படின்னாரு. சரியா? இன்றைக்கி நான் ஆண்டவர் என்னோட பேசினார், வாங்க மாட்டேன், கார் வாங்க மாட்டேன். சரிங்களா? அப்புறம் ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிருந்தேன். நீ ஃப்ளைட்டில் போகவே கூடாது அப்படின்னாரு. ஏரோப்ளேனில் நீ போகவே கூடாது அப்படின்னாரு. இன்றைக்கி தான் என்னோட பேசினார். ஏரோப்ளேனில் நீ போகக்கூடாது. அப்புறம் எங்கே போனாலும் பஸ்ஸில் போ. பஸ் வசதி இருக்கிற இடத்துக்கு பஸ்ஸில் போ. ட்ரெயின் வசதி இருக்கிற இடத்துக்கு ட்ரெயினில் போ. அப்படி போக வேண்டியது இருந்தால் ஃப்ளைட்டில் நீ போகவே கூடாது அப்படின்ட்டாரு. கார் நீ வாங்கவே கூடாது அப்படின்ட்டார். சரியா? நீ அதெல்லாம் வாங்கினா அரசாங்கமே உனக்கு குடைச்சல் கொடுக்கும் அப்படின்னு என்னோடு பேசினார். தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே நீ சிக்கிக்கொள்ளுவாய். சரியா? இந்திய அரசாங்கத்தின் மூலமாகவே உனக்கு பிரச்சனை வரும். அதனால் அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நீ இப்போ எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கியோ அதே தான் நீ யூஸ் பண்ணணும். உன்னை நம்பி நான் பல கோடி ரூபாயை உனக்கு உன்னை நம்பி நான் தருவேன். அது ஓன் பணம் கிடையாது, அது ஏன் பணம். நான் என்ன சொல்கிறேனோ அப்படி தான் நீ அதை செலவு பண்ணணும். சரியா? உனக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு சம்பளம் எடுத்துக்க. ஆமாம், 2013 நான் வள்ளியூர் பக்கத்தில் சண்முகபுரத்தில் சபை ஊழியராக இருந்தேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசினார். சரிங்களா? அப்போ நான் சம்பளம் வாங்குறதுக்கு அந்த ஸ்டேட் சேர்மனை அவங்க வீட்டுக்கு போவேன். அப்போ சம்பளம் வாங்கிட்டு அந்த நோட்டில் கையெழுத்து போடுவேன். கையெழுத்து போடும்போது பார்ப்பேன், அந்த 1000 ரூபாய்க்கு சம்பளம் 35,000 ரூபா. அப்போ 2013 அந்த 1000 ரூபாய் சம்பளம் 35,000 ரூபா. அதுபோக பெட்ரோல் செலவு தனியாக, அங்கங்கே போகிற டீயே தனியாக. அவர் இருந்த வீட்டுக்கு வாடகை 8,000 ரூபா. வள்ளியூரில் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தார். அந்த வீட்டு வாடகை 8,000 ரூபா. அதெல்லாம் அந்த ஸ்தாபனமே கொடுத்தது. சரிங்களா? அப்போ அதை பார்த்த உடனே ஆண்டவர் அப்போ ஏன்டா பேசினார், உனக்கு நான் 35,000 ரூபா சம்பளம் தருவேன் அப்படின்னாரு. சரிங்களா? உனக்கு நீ 35,000 ரூபா சம்பளம் எடுத்துக்கலாம் அப்படின்னு என்கிட்ட ஆண்டவர் சொன்னார். அன்பானவங்களே, சரிங்களா? அதை வச்சுட்டு அப்புறம் நீ வந்தே பாரத் ட்ரெயின்லலாம் போகணுன்னு உனக்கு ரொம்ப ஆசை, அதிலலாம் நீ போகவே கூடாது அப்படின்ட்டார். வந்தே பாரத் ட்ரெயினில் நீ போகக்கூடாது, ஏசி கோச்சில் நீ போகக்கூடாது. ஆவியானவர் என்கிட்ட பேசுனதை நான் சொல்கிறேன். சரிங்களா? ரிசர்வேஷன் கோச்சில் நீ போகக்கூடாது. நீ டிக்கெட் எடுத்து போகக்கூடாது. வேறு யாராவது உனக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்க, அப்போவுமே நீ சொல்லிடு ஸ்ட்ரிக்டாக, வந்தே பாரத்லலாம் எனக்கு எடுக்காதீங்க, ஏசி கோச்சிலலாம் எடுக்காதீங்க, ரிசர்வேஷன்னா எடுங்க, ஸ்லீப்பர் கோச்சில் எடுனா எடுங்க. நீயே அதெல்லாம் எடுத்து போகக்கூடாது. நீ இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கியோ அப்படி தான் நீ போகணும். இப்போது நான் வந்து அன்ரிசர்வ் டிக்கெட்டில் தான் எங்கே போனாலும் போகிறேன். அப்படி தான் நீ போகணும். உன்னை நம்பி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை நான் தந்தாலும் நீ வந்து இப்போ எப்படி இருக்கிறியோ இப்படி தான் நீ இருக்கணும். அப்பவும் என்னோட ஆண்டவர் திட்டவட்டமாக பேசினார். சரி ஆண்டவரேன்ட்ட, எனக்கு சந்தோஷம் ஆண்டவரே, ஏன்னா மாதம் 35,000 ரூபா சம்பளம் தாரீங்களா, எனக்கு அது போதும். அதை வச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி நான் செய்வேன். ஏன்னா இப்போ ட்ரெயினுக்கு வசதி இல்லையா, இப்போ மனம் போல் ட்ரெயின் விட்ருக்காங்க, அந்தியோதியாக விட்ருக்காங்க, ஃபுல்லாக அன்ரிசர்வ்டு, எங்கே போனாலும் போகலாமே. அதனால் ஏசி கோச்சில் போகக்கூடாது அப்படின்ட்டார், வந்தே பாரத்தில் போகக்கூடாதுன்ட்டார், ஃப்ளைட்டில் போகக்கூடாது அப்படின்ட்டார், கார் வாங்கக்கூடாது அப்படின்ட்டார். இதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். நான் சாகும் வரைக்கும் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அன்பானவர்களே, இப்போ நான் எப்படி இருக்கிறேனோ அப்படி தான் இருப்பேன். என் கையில் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை நான் வச்சுருந்தாலும் இந்த நிலைமையில் தான் இருப்பேன். அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் கொடை பிடிப்பான் அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். அதெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்ட்டார். நான் இப்போ அற்பன் தான். ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய வாழ்வை கொடுக்க போகிறார். உலகத்தில் யாருக்குமே கொடுக்காத அளவுக்கு ஒரு வாழ்வை கொடுக்க போகிறார். அது வந்து நான் அந்த ஐஸ்வர்யமான மாதிரி சம்பிரமமாக வாழ்கிறதுக்கு இல்லை. அந்த வாசலில் ஒரு காரு, இந்த வாசலில் ஒரு காரு, எனக்கு ஒரு காரு, பொண்டாட்டிக்கு ஒரு காரு, பிள்ளைக்கு ஒரு காரு, அதுக்கு தரல. நான் இப்போ எப்படி இருக்கிறேன்னு அப்படி தான் நீ இருக்கணும். ஆண்டவர் திட்டவட்டமாக என்னோடு பேசிட்டார். அன்பானவர்களே, இதுக்கு என் குடும்பத்தில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அன்பானவர்களே,
சாப்பாட்டு விஷயமும் அப்படி தான். இப்போ நீ எப்படி சாப்பிட்றியோ அப்படி தான் சாப்பிட்டுக்கணும். கையில் காசு இருக்குன்னு சொல்லிட்டு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனேன், பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போனேன், இதெல்லாம் நீ செய்யவே கூடாது. அதெல்லாம் நீ செய்யவே கூடாது. பசிக்கு சாப்பிடணும், அவ்வளோதான். ருசிக்கு சாப்பிடக்கூடாது நீ. அப்படின்னா நான் உன் கூடவே இருப்பேன், உன் கூடவே இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். ஆண்டவர் இன்னைக்கு என்னோட தெளிவாக பேசினார் அன்பானவர்களே. சரிங்களா? நான் அதை தான் செய்வேன், நான் அதை தான் செய்வேன். கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்வேன். அதை மிஞ்சி நான் செய்ய மாட்டேன் என்பதை ஆணித்தரமாக நான் உறுதிப்படுத்துகிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே. சரிங்களா? நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, ஏன்னா பரலோகம் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறது. இந்திய அரசாங்கம், வருமான வரித்துறை என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? என்னை நம்பி வருமான வரித்துறை, FCRA இதெல்லாம் என்னை நம்பி தான் தரப்போகுது. என்னுடைய அந்த டீடை பார்த்து தான் தரப்போகுது. அப்போது நான் அந்த அரசாங்கத்துக்கு நம்பிக்கையானவனாக நான் இருக்கணும். ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்துட்டாரு. அப்படி இருந்தால் உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, ஒரு பிரச்சனையும் வராது, வர விட மாட்டேன் நான் அப்படின்னு ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார். அன்பானவர்களே, இதுதான் நான் செய்வேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறதுக்கு மிஞ்சி நான் எதையுமே செய்ய மாட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதை சொல்லுவதற்காக தான் இந்த காணொளி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.